வணக்கம் நண்பர்களே. இன்று நான் கரிகாலன் கட்டிய கல்லணை பற்றி பேசப்போகிறேன். இது தமிழர்களின் பெருமையை காட்டும் ஒரு வரலாற்று சின்னமாகும். இது மிகவும் பழமையான மற்றும் முக்கியமான அணையாகும். நம் நாட்டின் வரலாற்றை அறிய இது உதவுகிறது. கல்லணை தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி அருகே காவிரி நதியில் அமைந்துள்ளது. இது உலகின் பழமையான நீர்ப்பாசன அணைகளில் ஒன்றாகும். கல்லால் கட்டப்பட்டதால் இதற்கு கல்லணை என்று பெயர் வந்தது. இது பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றும் இது மக்களுக்கு பயனளிக்கிறது. கரிகால சோழன் புகழ்பெற்ற சோழ மன்னன். அவர் தைரியமும் அறிவும் கொண்ட அரசன். விவசாய வளர்ச்சிக்காக கல்லணையை கட்டினார். மக்களின் நலனுக்காக பல நல்ல செயல்களை செய்தார். அவர் ஒரு சிறந்த தலைவராக விளங்கினார். தமிழர் வரலாற்றில் அவர் பெயர் என்றும் நிலைக்கும். கல்லணை காவிரி நீரை சேமித்து பாசனத்திற்கு பயன்படுத்துகிறது. இதனால் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இது விவசாய வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகிறது. பல கிராமங்களுக்கு இது வாழ்வாதாரமாக உள்ளது. மக்கள் விவசாயம் செய்ய இதனால் எளிதாகிறது. கல்லணை மிகவும் பழமையான அணையாகும். கரிகால சோழன் கட்டிய வரலாற்று சிறப்புமிக்க அணை. இது காவிரி நீரை விவசாயத்திற்கு பயனுள்ளதாக பிரிக்கிறது. தமிழர்களின் பொறியியல் திறமையை இது காட்டுகிறது. கல்லால் கட்டப்பட்டதால் இது மிகவும் உறுதியானது. பல ஆண்டுகள் கடந்தும் இது நிலைத்து நிற்கிறது. கரிகாலன் கட்டிய கல்லணை தமிழர்களின் பெருமை. இது நம் வரலாற்றின் முக்கியமான பகுதி. தமிழர்களின் நாகரிகத்தையும் அறிவையும் காட்டுகிறது. விவசாய வளர்ச்சிக்கு உதவும் முக்கியமான அணை இது. இது நம் பாரம்பரியத்தை நினைவூட்டுகிறது. எல்லோரும் இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். காவிரி ஆறு கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு போன்ற கிளை ஆறுகளாக பிரிகிறது. இந்த ஆறுகள் டெல்டா பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் வழங்குகின்றன. இதனால் பயிர்கள் நன்றாக வளர்கின்றன. விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ உதவுகிறது. கல்லணை தமிழர்களின் பாரம்பரியமும் அறிவும் காட்டும் மிக முக்கியமான அணை. இன்றும் பயன்பாட்டில் இருக்கும் இந்த அணை நம் நாட்டின் பெருமையாகும். நன்றி.